தசகம் 9. பிரம்மதேவன் தவமும் உலகப் படைப்பும். நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மேலிருந்து கொண்டு அந்த பிரம்மதேவன் இந்த தாமரை எங்கிருந்து தோன்றியது என்று சிந்தித்தான். ஆனால் அறிய முடியவில்லை. அதை கண்டறிய வேண்டும் என்ற ஆவலால் திசைதோறும் தன் முகத்தை திருப்பினான். அப்பொழுது மலர்ந்த தாமரை பூவை போன்ற 8 கண்களை உடைய 4 முகங்களை பெற்றான். பெருங்கடலில் அசைந்த அந்த ஒரே ஒரு தாமரை மலரை மட்டும் கண்டான். ஆனால் அதற்கு இருப்பிடமான உன் திருமேனியை காணவில்லை. அதனால் அவன், இந்த பெரிய தாமரை மலரின் நடுவில் துணையில்லாமல் இருக்கின்ற நான் யார்? இந்த தாமரை மலர் எதனின்று தோன்றியது என்று ஆலோசித்தான். மிகுந்த அறிவை உடைய இந்த பிரம்மதேவன், இந்த தாமரை மலருக்கு எங்கோ ஒரு உற்பத்தி ஸ்தானம் இருந்தே தீர வேண்டும் என்று முடிவுக்கு வந்தான். பின் தன் யோக வலிமையாலும் அறிவினாலும் தாமரை தண்டின் துளையின் வழியாக கீழே இறங்கினான். ஆனாலும் உள்ளத்தை பெரிதும் கவர்வதான உன் திருமேனியை காணவில்லை. பிறகு தாமரை தண்டின் அனைத்து துளைகளின் வழியாகவும் சென்று 100 ஆண்டுகள் தேடியும் ஒன்றையும் காணவே இல்லை. அதனால் திரும்பி வந்து தாமரை மலரின் நடுவில் சுகமாக அமர்ந்து கொண்டு மனதை ஒரே நிலைப்படுத்தி உன் திரு அருள் ஒன்றையே பெற விரும்பி தவத்தில் ஈடுபட்டான். தாமரை பூவினின்றும் தோன்றிய அந்த பிரம்மதேவன் 100 தேவ வருஷங்கள் தவம் செய்தான். அதனால் உண்டாகிய அறிவால் மனத்தெளிவுடன் ஆதிசேஷனுடைய உடலின் ஒரு பகுதியில் முன்பு எப்போதும் காணாததும் வியப்புக்கு உரியதும் ஆன உன் திருவுருவத்தை கண்டு பெரிதும் மனம் மகிழ்ந்தான். சிரசில் முன்புறம் கிரீடம், பின்புறம் மகுடம், கரங்களில் வளையல்கள், மார்பில் முத்து மாலை, தோளில் தோள்வளை, இடுப்பில் இரத்தினங்கள் பதித்த மேகலை, அழகாய் அணிந்த பொன்னாடை, கழுத்தில் ஒளிவீசும் கௌஸ்துபம் என்ற இத்தகைய அதிசயமான அலங்காரத்தோடு பிரம்மனுக்கு காட்சியளித்த காயம்பூ வண்ண திருமேனியை நான் தியானிக்கிறேன். தலைவனே, ஹரியே, வேதங்கள் காட்டிய எல்லையில்லாத பெருமைகளை உடையவனே, திருமகளின் தலைவனே, தாங்கள் என் கண்களுக்கு புலனானது நான் செய்த பாக்கியமே. எனக்கு விரைவில் உலகங்களை படைப்பதில் செயல்திறமை வாய்ந்த அறிவை அளிக்க வேண்டும் என்று பிரம்மதேவனால் வேண்டிக் கொள்ளப்பட்ட பல சிறந்த குணங்களை உடைய நீயே என்னை காத்தருள வேண்டும். பிரம்மதேவனே, முடிவற்ற 3 உலகங்களை படைப்பதில் திறமையை அடைவாய். அதற்கு எப்பொழுதும் என் உதவியை பெறுவாய் மற்றும் மறுபடியும் தவத்தை செய்வாய். அனைத்தையும் சாதிக்கும் தீவிரமான பக்தியும் என்னிடம் நிலைத்திருக்கட்டும் என்று கூறி பிரம்மதேவனை மகிழ்வித்தார். பிறகு அந்த பிரம்மதேவன் 100 தேவ வருஷ தவத்தை புரிந்து முன்பு இருந்ததை காட்டிலும் மிகுதியான தவ வலிமையையும் அறிவாற்றலையும் பெற்றான். மற்றும் பிரளய காலத்திலே நீரில் தாமரை மலர் காற்றில் அசைந்ததை கண்டு உன் சக்தியால் நிறைந்த அவன் அந்த காற்றையும் நீரையும் பருகிவிட்டான். குருவாயூரின் தலைவனே, பிறகு அந்த பிரம்மதேவன் உன் அருளினால் அந்த தாமரை பூவினாலேயே 3 உலகங்களையும் படைத்தான். பின் அதில் உயிர்களை படைக்கத் தொடங்கினான். அத்தகைய அருளோடு கூடிய நீயே அருள் மிகுந்த கடைக்கண்களால் என்னை விரைவில் காப்பாற்ற வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. நாராயண நாராயண நாராயண